அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமி ஃபவுண்டேஷன்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறோம். நிறைய பேரோட ஆசைகள் அதுதான். உங்களோட ஐஸ்வர்யத்தில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, உறவு முறைகளில் ஒரு அன்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பல எதிர்மறை உணர்வாக இருக்கலாம். நிறைய கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாம் மாறணும், நம்ம அற்புதமாக வாழணும். நிறைய பேரோட ஆசைகள் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. நம்மளும் நிறைய ப்ரேயர் பண்ணுறோம், நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இதே ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறோம். எங்கள் லைஃப் ரொம்ப அபரிவிதமாக ஒரு பணக்கார தன்மைக்கு மாறாதா? நாங்கள் பைக்கில் போகிற நாங்கள் காரு, ஃப்ளைட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாதா? எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் வராதா? எங்கள் வீட்டில் ஒரு சுப காரியங்கள், மங்களமான காரியங்கள் நடக்காதா? இப்படின்னும் நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்குது. அவங்கள அடுத்த கட்ட அந்த வாழ்க்கைக்கு போக முடியல. ஸோ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அபரிமிதமான வாழ்க்கை கூட இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை எல்லாருமே நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை உணர்வு ரீதியாக நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் சாத்தியம். ஸோ அந்தர்யாமின் ஃபவுண்டேஷனுடைய சில நபர்கள்லாம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்காங்க. ஸோ அவங்க சில பேர் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதோ, மந்திரம் சாண்ட் பண்ணுறதோ, ஹோமங்கள் பண்ணுறதோ, அன்னதானம் பண்ணுறதோ, தர்மம் பண்ணுறது, இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கொடுக்கும். நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். இப்போ இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கோடிக்கணக்கில் இருக்கா? அந்த கோடிக்கணக்கான கடன் பிரச்சனை மாறணுமா? இல்லை வேறு ஏதேனும் அபரிவிதமான வளர்ச்சி ஆனந்தமாக இருக்கணும்னா, உங்கள் லைஃபு மேஜிக் மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறணும்னா நீங்கள் ஒரு குழந்தைய மாறணும். எஸ், நமக்குள்ள ஒரு குழந்தையான தன்மையில் இருக்கும்போது தான் அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ நம்ம 30 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 70 வயசு கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய ஆத்மா ஒரு குழந்தையோட தன்மையில் இருக்கணும். உதாரணம் சொல்ல போனோன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் நமக்குள்ள ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பக்கத்தில் பழகும்போது கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும், மற்ற பசங்களுக்கும் நம்மளுக்கும். அது என்ன ஆகும்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த பசங்க சண்டை போட்டோமோ அந்த பசங்களோட சேர்ந்து நம்மளுடைய அடுத்த அதை பற்றியே மறந்துருப்போம். சண்டை போட்டான், இவங்க கூட பேசக்கூடாது, ஸோ இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு எதையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம். மறுபடியும் அதை மறந்துடுவோம். ஏன்னா அது அந்த குழந்தையான தன்மைக்கு சண்டை போடுற நேரத்தில் சண்டை போடும். அப்புறம் அந்த நிகழ்வை மறந்து எப்பயும் போல் அந்த ஹார்ட் ரொம்ப ஹார்ட் சக்கரா ரொம்ப ரொட்டேஷனில் இருக்கும். அந்த காரணமற்ற ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும். அந்த கிருதயம் மலர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப நினைக்கிறோம். அவங்களுடைய எதிர்மறைகளை நினைக்கிறோம். அவங்க நம்மளுக்கு அது செய்யலை, அவங்களுக்கு கரெக்டான ரெகக்னைஸ்டு கொடுக்கல, நம்மளை மதிக்கலை, ஏன்னா நம்மளுக்கு காயப்படுத்திருந்தாலும் அந்த மன்னிக்கிற தன்மை இல்லாமல் அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து இவங்க வளர்கிறாங்களேன்னு ஒரு ஜெலசி, இப்படி பல எதிர்மறை உணர்வுகள் நமக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகி இந்த ஹார்ட்டு என்ன ஆகுதுன்னா அங்கே வலிகளும் வேதனைகளும் ஒரு எதிர்மறை உடைய உணர்வுக்குள்ளே லாக் ஆகிருக்கு. ஸோ அந்த எதிர்மறை உணர்வுக்குள்ளே லாக் ஆகிருக்கும் போது நீங்கள் உள்ளுலகத்தில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கூட தடைப்படும். ஸோ அப்போ பிரபஞ்சம் நம்ம ஆசைப்படுறதுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது ஒரு மாபெரும் ஒரு மேஜிக்கல் லோகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். இதே உலகத்தில் இதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டப்படுற நபர்களும் இருக்காங்க. எவ்வளோ பெரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தால் கூட, கொரோனா டைம் கூட எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நார்மல் மனிதர்கள் கூட அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்காமல் அவங்களுடைய தேவைகள் நிறைவேறி ஆனந்தமாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்குள்ள அந்த எதிர்மறை உணர்வுகள் யாரை பற்றியும் பொறாமப்படாமல், யாரை பற்றியும் தேவையில்லாமல் அவங்களுடைய எதிர்மறைகளை பேசாமல், நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் பேசி, யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தால் அவங்கள மன்னிச்சு, உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தாங்களோ அவங்கள மன்னிச்சா, நீங்கள் யாரையாவது கட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா அவங்கள்ட்ட ஒரு மானசீகமாக மன்னிப்பு கேட்டு, ஒரு ஹிருதயத்தில் ஒரு எந்த விதமான
வலிகள், எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள் இல்லாமல் ஒரு குழந்தை போன்று ஆனந்தமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கும். ஸோ என்ன வேணாலும் அசாத்தியங்களும் சாத்தியமாகும். ஸோ உங்களுக்குள்ள அந்த குழந்தையான தன்மை இருக்கணும். யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணாத, யாரை பற்றியும் எடை போடாத ஒரு மனோநிலையில் சில சமயங்கள் வரும். இந்த பூலோகம் எப்படின்னா ஒரு கர்ம பூமி, நம்ம அப்படி இருக்க முடியாது. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நம்ம சந்திக்கிற உறவு முறைகள், நம்ம வேலை பார்க்குற இடங்களில், ஸோ நம்ம சில இடங்கள்கிட்ட பேசும்போது அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டியது வரும்போது அடுத்த ஒரு 10-15 நிமிடத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ண தப்புன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உடைச்சி நம்ம எப்போவுமே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஜாய்ஃபுல்லான எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். ஸோ நம்மளே யாரும் காயப்படுத்தாமல் இருந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளுடைய வளர்ச்சிகளையும், உங்களுக்கு என்னென்ன வாழணும் ஆசைப்படுறீங்களோ, வீடு கட்டணுமா, இல்லை பெரிய லட்சியங்களை நிறைவேற்றணுமா, இல்லை சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுமா, உங்களுடைய சுப காரியங்கள் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதை உணர்வு ரீதியாக அந்த குழந்தைத்தன்மையோடு உங்கள் ஆத்மா இருக்கும்போது இந்த உணர்வில் நீங்கள் ப்ரே பண்ணும்போது நடக்கும். நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை, ஹோமங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எங்கே இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா? தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார். ஆனால் அவருடைய அனுகிரகம் வர்றதுக்கு எங்கே தடையாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த ஹிருதயத்தில் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும்போது தான். ஸோ ஒரு குழந்தை போன்று நம்ம இருக்கும்போது, எப்போவுமே நமக்குள்ள ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது, பல சொசைட்டியில் எத்தனையோ எதிர்மறைகளை சந்தித்தாலும் அதுக்குள்ளே சிக்காமல் இது இருந்தால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சுலபமான ஐடியா என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு எப்பப்போ மனசு வலிகள் இருக்கோ, நம்ம உறவுகள் நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ, இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத எதிர்மறை விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குதோ, அதை மறுபடியும் அதை நினைக்கும் போது, அந்த காயங்களை நினைக்கும் போது, நம்ம கவலைப்படும் போது நம்மளுடைய வாழ்வோட வளர்ச்சியிலேருந்து கீழே போவோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இருந்தால் போதும். அந்த மைண்டு கவலைப்படாது. ஏன்னா இந்த மைண்டு எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன லாபமோ அதை மட்டும்தான் செய்யும். நம்ம இந்த கவலைப்படுறது ஒரு சுகத்துக்கு அடிமையாயிட்டோம். நம்ம கவலைப்படும் போது, துக்கப்படும் போது, யாரையாவது பற்றி எதிர்மறையாக யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எங்கோ வளர்ச்சி கீழே விழுக போகிறோங்கிற ஒரு கான்சியஸாக ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படுறதை நிப்பாட்டிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அந்த கவலைப்படும் போது இந்த ஞானத்தை, இந்த டீச்சிங்கை அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை மேலே ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு கொண்டு வரணும். ஆனந்தமாக இருக்கணும். அந்த குழந்தைத்தன்மை உணர்வோடு இருக்கும்போது நீங்கள் என்ன ப்ரே பண்ணீங்களோ நடக்கும். ஸோ ஒரு மாதம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஸோ ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன உணர்றோமோ அதை அப்படியே கொடுக்கும். ஸோ பயப்படுறது நடக்கும், விரும்புறது நடக்கும். ஸோ நம்ம நல்ல விஷயங்களை விரும்பி நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆனந்தத்தை நம்ம எல்லாரும் நம்ம ஆனந்தமாக இருந்து இந்த வேர்ல்டே ஆனந்தமாக இருக்கும். இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி நம்ம குழந்தைத்தன்மையில் இருப்போம். நன்றி.